நானும் பிள்ளைங்களும் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதா இவங்க அப்பா பார்த்தாங்கனாலே, "வரீங்களா வெளியில போவோம்ன்னு" சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்க. அப்படிதான் நாங்க கிளம்பி போனோம். டவுன் வரைக்கும் போயிட்டு, வெங்காயம், பல்லாரியெல்லாம் கொஞ்சம் சீப்பா இருந்துச்சு. மொத்த கடையில கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு, ஆர்த்திக்கு வந்து 11த் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிட்டு, 12த் வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணிருவாங்கன்றதுனால, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு 2 நாள் இருந்துச்சுன்றதுனாலயும், ஒரு ட்ரீட் வந்து ஒரு சின்னதா ஒண்ணு பாக்கி இருந்துச்சுன்றதுனால, இந்த வைர மளிகை ஹோட்டலுக்கு பிள்ளைங்கலாம் போனேன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம் ஸ்கூல்ல. அதனால கூட்டு போ சொன்னாங்க. டவுன்ல இருக்க வைர மளிகைக்கு தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இது வந்து அந்த நாட்டுக்கோழி பொரிச்ச எண்ணெய் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. திருநெல்வேலிக்காரங்க யாராவது இருந்தா, என்னடா எண்ணெயெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. லைட்டா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இவங்க அப்பா பக்கத்து ஆஃபீஸ்ல உள்ளவங்க சொன்னாங்கன்றதுனால நாங்களுமே வாங்கி ட்ரை பண்ணோம். நாங்க கொஞ்சம் டல்லா இருக்கிறத பார்த்தாலே எங்களுக்கு என்ன பர்ச்சேசிங் மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். என்னடா வாழ்க்கைன்னு போர் அடிக்கும் போதும் பிள்ளைங்களுக்கு ஒரே எக்ஸாம் அது இதுன்னு ஓட்டமா இருந்ததுன்றதுனாலயும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அப்படியே வெளியில போனோம். நீங்க வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க.